அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக கடுமையான காய்ச்சல். அந்த காய்ச்சல்லையே எனக்கு ஒரு கொடுத்த 4 தலைப்பை படித்தேன். அப்படி இன்னும் கண்ணை கட்டிடுச்சு படித்தவங்க. ஆமாம், ஆல்ரெடி காய்ச்சலாக இருந்தது, படித்தவனே இன்னும் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு, கண்ணை கட்டிடுச்சு. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நூல். பதியம் தொடர்ச்சியாக பதியம் ஏதாவது வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக இல்லை, உண்மையாலுமே கண்டுகொள்ளப்படாத அல்லது கவனிக்க வேண்டிய விஷயங்களை முழுமையாக எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக நம்ம பதியத்தினுடைய நிகழ்வுகளில் ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு 20-25 கதைகள் இருக்கும். அதை பதிகத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 2 கதை, ஒரு கதைன்னு சொல்லி அதை படித்து விவாதிப்போம். முதல் முறையாக ஒரு கட்டுரை தொகுப்பு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக போயிட்டுருக்குது. அந்தளவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த கட்டுரைகளில் நிறையா விஷயங்கள் உடன்பாடுகள், நிறைய விஷயங்களில் எனக்கு முரண்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிற முதல்ல எழுத்தாளர் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்குது, பாட்டு கேட்டுருப்பீங்க. ஏதோ ஒரு திரைப்படம்னு நினைக்கிறேன், தூத்துக்குடி யாருக்காச்சும் இந்த பாட்டு தெரியுமா? தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு திரைப்படத்தில் வந்த பாட்டு. அதை ரெமிக்ஸ் பண்ணி வேற ஒருத்தர் பாடுறாங்க, அதை வேறு மாதிரி பாடுறாங்க. அது யார் பாடுறாங்கன்னா ஒரு பொண்ணு, குட்டிமான ஒரு பொண்ணு. மிக மோசமான சமூகத்தில் சொல்லணுங்க, வேறு வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. இன்றைக்கி செக்ஸுங்கிறதோ அது சார்ந்த விஷயங்கிறதோ ஏதோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் மாத்ருபூதம் அவர்கள் இரவு வேளைகளில் புதிரான்ற அந்த காலகட்டத்திலேருந்து அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதனுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டு. இன்றைக்கி இதை போன்ற ஒரு புத்தகத்தை படித்து தான் சில விஷயங்களை தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் சமூகம் வெவ்வேறு வகையில் எங்கேயும் நிறையா போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக. இன்றைக்கி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, அதுவும் குறிப்பாக 90களுக்கு அது 2000க்கு பிறகு அல்லது 90களுக்கு பிறகு பிறந்த 2000 இந்த 2Ksலாம் மிக எளிமையாக காதலை குறித்தோ காமத்தை குறித்தோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பதிய நிகழ்வில் சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சில விஷயம் இருக்கிறேன், திடீர்னு சொல்கிறாங்க பிரேக்கப், திடீர்னு சொன்னாங்க பிரேக்கப்புங்கிறாங்க. இன்றைக்கி அந்த பிரேக்கப் அப்படின்னு புதுசாக ஒரு வார்த்தையில் வந்துட்டு பிரேக்கப். இன்றைக்கி சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இயல்பாக காதல் காமம் அதெல்லாம் பெருசாக புனிதமாக அல்லது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் போய் இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல நின்றுட்டு. ஒரு சமீபமாக எங்களுக்கு ஒரு வழக்கு வந்தது. ஒரு 75 வயசு தாத்தா, 75 வயசு தாத்தா, 4 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை. அந்த தாய், அந்த குழந்தையுடைய தாய் ரேஷன் கடைக்கு போனப்போ இங்கே வீட்டில் விட்டு போயிருக்காங்க. அவர் அந்த 4 வயசு குழந்தையை அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வழக்கு. உண்மையாலுமே ஒரு 75 வயசு தாத்தா இதை செய்வாரா, அவர் இப்படியான அந்த இன்டென்ஷனோடு இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இது ஒரு இது வெறும் 34 நாள் திருமணமாகி ஒரு 34 நாள் ஆன ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வராங்க, கேஸ் போடுறாங்க. முதல்ல பிரிஞ்சிருக்கிறாங்க, நீ வான்னு அந்த பையன் கூப்பிட்றான். கூப்பிட்றதே டார்ச்சர். அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இது போய் ஒரு 2 கேஸ் போடுறது. 1 ஃபஸ்ட்டு MC போடுது, 2வது DVA டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் விசாரித்தா தான் தெரியுது 2 பேர்த்துக்கு எந்த விதமான இணக்கமும் இல்லை. அவங்களுக்கு திருமணம் அல்லது அதுக்கு இப்போ இருக்கீங்க தான் அவங்களுக்குள்ளான அந்த சேர்ந்து வாழ்வது குறித்தான எந்த வித இது இல்லை. அந்த பொண்ணுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் குடும்பத்தில் கட்டாயப்படுத்தினாங்க, திருமணம் பண்ணிடுச்சு. ஆனால் வெளியே போக முடியல. உடனே அந்த பையன் மேலே ஒரு வேறு விஷயங்களை சொல்லி இது பண்ணிடுது. ஆனால் அந்த விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை.
இப்படி தொடர்ச்சியாக நிறையா விஷயங்களை நிறையா நேரங்களில் எல்லாமே தெரிந்து கொள்வதும் பெரிய ஆபத்தாகவும் இருக்குது, தெரியாமல் இருக்கிறது ஒரு ஆபத்தாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறையா தொடர்ச்சியாக சம்பவங்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இந்த புத்தகம் வந்து இன்னும் எளிமையாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நான் வாசித்த அளவில் இன்னும் எளிமையாக எழுதப்பட்டிருக்கலாம், வார்த்தைகள் இன்னும் எளிமையாக கொடுத்துருக்கலாம். அப்படியே ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த ஒரு நூல், அதை வந்து அப்படியே ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அப்படியே சொன்ன வார்த்தைகள் மாதிரி நிறையா வார்த்தைகள் நான் இந்த புத்தகத்தில் பார்க்குறேன். இன்னும் இதை எளிமைப்படுத்தி இருக்கலாம். நிச்சயமாக இதை ஒரு அவசியமாக பேச வேண்டிய நூல் இன்னும் எளிமையாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி வந்து எங்களுடைய ஆசிரியர் வந்து எனக்கு சேர்த்து பேசுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.